ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சயின்ஸ் நட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸ் பேசிக்ஸ் பார்ட் 2ல் லைட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாட் இஸ் லைட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ லைட் அப்படின்றது என்ன? இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஃபார்ம் ஆஃப் எனர்ஜினா அது ஒரு வகை ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த என்ன எனர்ஜின்றதை தெரிஞ்சிட்டா நமக்கு லைட்டுனா என்னன்றது கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ அந்த பிக்சரில் பார்க்குறீங்க, இந்த யூனிவர்ஸில் வந்து எப்படி லைட்டை வந்து எமிட் பண்ணுது, இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல்ப்லேருந்து எப்படி லைட் வந்து வெளியில் தெரியுது, லைட் எப்படி எமிட் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆற்றல் தான் காரணம். அந்த ஆற்றல் என்ன, அது எது மூலயமா லைட்டை எமிட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம உலகத்தில் உருவான எல்லா பொருளுமே வந்து ஆட்டம்ஸால் உருவானது தான். ஸோ அதே மாதிரி லைட்டும் வந்து ஆட்டம்ஸால் உருவானது தான். ஸோ இப்போ இங்கே ஆட்டம்ஸில் வந்து சென்டர் பார்ட்டிக்கலில் இருக்கிறதா வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூக்ளியஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூட்ரான் வந்து நியூட்ரல். சரிங்களா? ஸோ இப்போ புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரிங் இருக்கு இல்லையா, அது வந்து ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ரிங் வந்து லோயஸ்ட் எனர்ஜி லெவல். அடுத்தடுத்து வர்றது எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த நியூக்ளியஸை சுற்றி இந்த எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றிட்டு இருக்கும்போது ஆட்டம்ஸில் ஃபிக்ஸ்டாகவே சில எனர்ஜிஸ் வந்து இருக்கும். அந்த எனர்ஜிஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் மேலே மோதும். ஸோ அப்படி எலக்ட்ரான்ஸ் மேலே மோதும்போது எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா லோயஸ்ட் எனர்ஜி லெவல்லேருந்து ஹையஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ ஹையஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் ஆகும்போது அந்த எனர்ஜிஸை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு தான் அது ஹையஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் ஆகிருக்கு. அப்போது நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸை அப்சார்ப் பண்ணும், இருக்கும் அதுக்கிட்ட. ஸோ ஆனால் எலக்ட்ரான் வந்து அதை அப்சார்ப் பண்ண எனர்ஜியை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து அதனுடைய லோயஸ்ட் எனர்ஜி லெவல் ஸ்டேபிள் லெவலுக்கு வந்து அதால் போக முடியும். இது வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு. இப்போது ஹையஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு போனதுனால அது அன்ஸ்டேபிள் ஆகிடுச்சு. அப்போது அது ஸ்டேபிளில் மறுபடியும் வரணும் அப்படின்னா அது அப்சார்ப் பண்ண எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ அப்படி அதை எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும்போது தான் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போது ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் பாஸ் ஆகிறதுக்கு இங்கே ஒரு எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து லைட். அப்படி அது ரிலீஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி தான் வந்து லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லைட் வந்து எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா இட் இஸ் ட்ராவல் இன் வேவ் லென்த் தான். ஸோ அது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் ட்ராவல் பண்ணும். அது எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னா ஒரு வேவ்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி வேவ்ஸாக தான் வந்து லைட் ட்ராவல் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பேரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் அண்ட் ஓபேக் ஆப்ஜெக்டில் லைட்டு பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இமேஜஸ் எப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்பேரண்ட்னா நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது இட் கேன் விசிபிள் ஆல் லைட் அட் தி பேக் ஆஃப் த கிளாஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் டிரான்ஸ்பேரண்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் லைட்டை பாஸ் பண்ணும்போது அந்த லைட் வில் பி விசிபிள் டு ஆல். ஸோ எல்லா லைட்டுமே வந்து பேக் சைடில் விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லூசன்ட் பாருங்கள். டிரான்ஸ்லூசன்ட்டில் இட் அலோஸ் சம் லைட்டை மட்டும் அலோவ் பண்ணும் பேக் சைடில். தேர்ட் ஒன் வந்து ஓபேக் ஆப்ஜெக்டில் லைட்டை பாஸ் பண்ணும்போது அங்கே எப்படி இருக்குது, இட் பிளாக் த லைட் ஃபார் ட்ராவலிங் த்ரூ தெம். ஸோ லைட்டை வந்து பிளாக் பண்ணி திரும்ப நம்மளுக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ லைட் வந்து பேக் சைட் பாஸ் ஆகுது. ஸோ இந்த 3 ஆப்ஜெக்ட்ஸில் லைட்டை பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கே ஜிராஃபோட இமேஜ் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். அதை வச்சு நம்ம அழகாக சொல்லலாம். ஸோ டிரான்ஸ்பேரண்ட்டில் ஆல் விசிபிள் ஆல் லைட்டு, ஸோ நம்மளுக்கு அதனுடைய இமேஜ் வந்து கிளியராக இருக்குது. டிரான்ஸ்லூசன்ட்டில் பார்ஷியலாக தெரியுது. ஸோ ஓபேக்கில் சுத்தமாக தெரியல. ஸோ லைட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, இப்போ லைட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ இப்போ ஒரு டார்க் ரூமில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போது நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக லைட் தேவை இல்லையா. அப்போது லைட்டை எடுத்து உங்கள் கண்ணுக்கு நேராக டார்ச் லைட் அடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க முடியுமானா முடியாது. அப்போது எப்படி தான் நம்மளால் ஆப்ஜெக்டை பார்க்க முடியும் அப்படின்னா லைட்டோடைய ரேஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் நம்ம கண்ணுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் தெரியும். சரிங்களா? ஸோ அப்படி படுற அந்த ரேஸ் நம்ம கண்ணில் போயிட்டு எப்படி நம்மளுக்கு இமேஜை காட்டுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம கண்ணில் அவுட்டர், அதாவது வெளிப்புறம் எது இருக்குது அப்படின்னா கார்னியா. சரிங்களா? ஸோ கார்னியா தான் நம்மளுடைய கண்ணுடைய அவுட்டர் லேயர். சரிங்களா? அந்த கார்னியா வழியாக தான் வந்து லைட் ரே வந்து என்டர் ஆகுது. ஸோ அப்படி என்டர் ஆகுற
ரேஸ் வந்து ஐரிஸ்க்கு போகும். ஸோ ஐரிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கண்ட்ரோல் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன் டு த பீப்பிள். அதாவது பீப்புளுக்கு போகக்கூடிய லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதாவது அதிகமான லைட்டு போயிட்டால் நம்ம கண் டேமேஜ் ஆகும் இல்லையா. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைட்டு போகணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து ஐரிஸ் தான். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பீப்பிள் தான் அந்த சின்னதாக கருப்பாக தெரியுது பார்த்திங்களா, பீப்பிள். ஸோ இந்த பீப்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் அ சென்டர் பார்ட், கண்ணில் சென்டர் பார்ட்டில் இருக்கும் இது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் த பாத்வே ஆஃப் லைட் டு ரெட்டினா. ஸோ ரெட்டினாவுக்கும் லைட் ரேக்கும் உள்ள பாத்வே வந்து பீப்பிள் தான். சரிங்களா. ஸோ இது வந்து லென்ஸ் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கான்வெக்ஸ் லென்ஸு. ஓகே, இப்போ லைட் ரேஸ் வந்து இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்த்துட்டோம். இப்போ அந்த ரேஸ் போயிட்டு ரெட்டினாவில் போயிட்டு குவியுது. ஸோ நம்மளுக்கு இமேஜ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா இப்போ ஒரு மரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மரம் போயிட்டு தலைக்கீழாக நம்ம ரெட்டினாவில் போயிட்டு கிடைக்கும். ஸோ இப்போ ரெட்டினாவில் இருக்கக்கூடிய தலைக்கீழான இமேஜ், இன்வெர்டட் இமேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்டிக்கல் நர்வ்ஸ். சரிங்களா. இதுதான் வந்து ஆப்டிக்கல் நர்வ்ஸ் மூலயமா நம்மளுடைய பிரெயினுக்கு போகும். சரிங்களா. ஸோ இந்த ஆப்டிக்கல் நர்வ்ஸ் மூலயமா பிரெயினுக்கு போன அந்த இன்வெர்டட் இமேஜ் போயிட்டு பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இமேஜை வந்து எரெக்ட் பண்ணி மறுபடியும் நம்ம கண்ணுக்கு நம்மளுக்கு கரெக்டான இமேஜை வந்து காட்டும். ஸோ நம்ம பார்த்தது ட்ரீ அப்படின்ற கரெக்டான இமேஜை பிரெயின் வந்து எரெக்ட் பண்ணி காட்டும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.